மசாலா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சன்னா மசாலா பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் சன்னா எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 5 லவங்கம், ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்து ஒரு 6 விசில் வச்சிடலாம். 6 விசில் வந்துருச்சு பாருங்கள். சன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 4 பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சன்னாவும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கரம் மசாலா போட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் தெரியாது. ஃபைனலாக இறக்கும்போது போட்டோன்னா அது ரொம்ப ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சன்னா மசாலாவை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஸ்னேகா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.